10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். வழக்கம் போல் இந்த வினாவும் விடையும் என்ற இந்த தலைப்பில் வரும் பாட்டி கிளாஸ் வகுப்பை தொடர்ந்து படித்து வெற்றி கனியை எட்டி பிடிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது முதல் வினாவும் விடையும் பார்ப்போம். முதல் வினா, முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். இரண்டாவது வினா, முல்லைப்பாட்டில் இயற்றப்பட்ட பா என்ன பா? ஆசிரியப்பாவா, வெண்பாவா, கலிப்பாவா, சிந்துப்பாவா என்றால் இங்கே முல்லைப்பாட்டில் இயற்றப்பட்ட பா ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டில் இயற்றப்பட்ட பா என்ன பா? ஆசிரியப்பா. இதுதான் சரியான விடை. அடுத்தது மூன்றாவது வினா, தேர்ப்பாகன். இது இலக்கண குறிப்பு கூற வேண்டும். தேர்ப்பாகன் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. அப்ப தேரை உடைய பாகன், தேரை உடைய பாகன், அது தேர்ப்பாகன் என்று சுருக்கி வந்திருக்கிறது. அவை தேர்ப்பாகன் என்ற சொல்லுக்கு ஏற்ற இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்தது நான்காவது வினா, முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருவது எது? இலக்கணம். இது எந்த இலக்கணத்தில் அடங்கியுள்ளது? முக்காலத்திற்கு. முக்காலம் என்றால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருவது வினைத்தொகை. அடுத்தது ஐந்தாவது வினா, உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? உலகம் ஐம்பூதங்களால் அடங்கியது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களால் அடங்கியது உலகம் என்று கூறியவர் யார் என்றால் தொல்காப்பியர். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். அடுத்தது ஆறாவது வினா, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்று பாடியவர் யார்? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்று பாடிய கவிஞர் யார் என்றால் கவிஞர் கண்ணதாசன். அடுத்தது ஏழாவது வினா. ஏழாவது வினாவிற்கு வடக்கிலிருந்து வீசும் காற்று, அதற்கு வாடை காற்று என்று பெயர். வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று. கொண்டல். கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல். மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை. ஆகவே வடக்கிலிருந்து வீசும் காற்று என்றால் வாடை காற்று என்று எழுத வேண்டும். தெற்கிலிருந்து வீசும் காற்று என்றால் தென்றல் காற்று என்று எழுத வேண்டும். கிழக்கிலிருந்து வீசும் காற்று என்றால் கொண்டல். மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை. அடுத்த வினா, இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவினை கொடுக்கும் காற்று எந்த காற்று என்றால் தென்மேற்கு பருவக்காற்று. இந்தியாவிற்கு 70% மழை அளவினை கொடுக்கும் காற்று எந்த காற்று? அந்த காற்றின் பெயர் என்ன என்றால் தென்மேற்கு பருவக்காற்று. 12வது வினா, காற்றே வா என்னும் கவிதை எந்த வகை கவிதையை சார்ந்தது? வசன கவிதை, புது கவிதை, மரபு கவிதை என்றெல்லாம் சொல்கிறார்களா? இது எந்த வகை கவிதையை சார்ந்தது? காற்றே வா என்னும் கவிதை எந்த வகை கவிதை, எவ்வகை கவிதையை சார்ந்தது? புது கவிதை. காற்றே வா என்ற கவிதை புது கவிதை என்ற வகையை சார்ந்தது. அடுத்தது 13வது வினா, கப்பித்தான். கப்பித்தான் என்பதற்கு என்ன பொருள் என்றால் தலைமை மாலுமி. மாலுமி என்பவர் யார் என்றால் கப்பலை ஓட்டுபவர். அவர்களே தலைமை மாலுமி தான் கப்பித்தான் என்று அவர் பெயரை குறிப்பிடுவார்கள். கப்பித்தான் என்ற சொல்லுக்கு பொருள் தலைமை மாலுமி. அடுத்து 14வது வினா, புலம் பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம். புதினம் என்றால் நாவல், முதல் நாவல். புலம் பெயர்ந்த என்றால் இடம் பெயர்ந்த, இடம் விட்டு வேறு இடங்களை நோக்கி சென்றவர்கள். அப்படி புலம் பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம், முதல் நாவல் எது? புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி. அடுத்தது 15வது வினா, தொங்கான். தொங்கான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் கப்பல். தொங்கான் என்ற சொல்லுக்கு பொருள் கப்பல். 16வது வினா, காலம் கடந்த பெயர் எச்சங்கள்.
அடிக்கோடு எனப்படும். இந்த அடிக்கோட்டில் என்ன எழுதணும்? காலம் கடந்த பெயரெச்சமே வினைத்தொகை எனப்படும். காலம் கடந்த எந்த காலம் என்றால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அந்த 3 காலமும் தொக்கி வரும். அப்படி மறைந்து வரும், காலம் கடந்து வரும். அதனால அதற்கு வினைத்தொகை என்று பெயர். அடுத்த வினா 17வது வினா. உண்டால் அம்ம இவ்வுலகம். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இந்த வினாவுக்கு ஏற்ற விடை கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. வழுதி என்றால் பாண்டியர். கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. அடுத்து 18வது வினா. தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெறும் நூல். தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற அடிகள் எந்த நூலில் வருகின்றன என்றால் சிலப்பதிகாரம் என்ற நூலில் வருகிறது. அடுத்தது 19வது வினா. விருந்தே புதுமை என்று கூறும் நூல். விருந்தே புதுமை என்று என்ற கருத்தை கூறும் நூல் எது என்றால் தொல்காப்பியம். அடுத்தது 20வது வினா. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று சொன்ன புலவர் யார் என்றால் ஔவையார். அடுத்தது 21வது வினா. வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர். அடுத்த 22வது வினா. மோப்பக்குழையும் அனிச்சம். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து என்ற இந்த அடி எந்த நூலில் இடம்பெறுகிறது என்றால் திருக்குறள் என்ற நூலில் இடம்பெறுகிறது. மாணவ மாணவிகளே, 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளே, அனைவரும் இந்த 22 வினாக்களையும் அதற்கேற்ற விடைகளையும் படித்து நன்றாக வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.